வாங்க இன்னைக்கு எள்ளு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தரேங்க. 1 கப் மாவுக்கு 1 1/4 கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு தண்ணி சூடானா போதும், கொதிக்க வேண்டாம். சூடான உடனேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு அதில் போட்டு நல்லா கிளக்கிக்கலாங்க. நல்லா கையிலையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாரவும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேங்க. எள்ளு வந்து 1 கப் அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். கருப்பு எள்ளு 2 ஏலக்காய் போட்டு அதிலே வறுத்துடலாங்க. நல்லா எள்ளு பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. பேன் வச்சுக்கலாங்க. மறுபடியும் நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். நெய் கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 மூடிக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து அதில் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் ஃப்ரை ஆன உடனேயும் வெல்லமும் ஒரு 3/4 கப்புக்கு எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு நல்லா வதக்கிடலாங்க சிம்மில் வச்சு. பவுட்ரு பண்ண பார்த்திங்கன்னா எள்ளு பொடி அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா இலகி வரட்டுங்க. இலகி வந்தோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பூரணம் வைக்கிறதுக்கு கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துடலாங்க. தட்டிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க கொழுக்கட்டை. இன்றைக்கி நெய் சேர்க்கறனால நல்லாயிருக்கும் நமக்கு. நான் இந்த எள்ளு ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா நான் வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டு குண்டாக தான் போட்டிருக்கேன், சின்ன சின்ன பொடியாக. ஏன்னா என் பையனுக்கு கடிச்சு சாப்பிட வேணும்பா வெல்லம், அதனால் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா பவுடராக கூட நுணுக்கிக்கோங்க வெல்லத்தை. இந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. உள்ளங்கையில் மாவு வச்சு இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தொட்டு கூட இப்படி பண்ணிக்கங்க. இல்லை தண்ணி கூட தொட்டு பண்ணலாங்க. சாஃப்டாக இருக்குங்க. நல்லா கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துடலாங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.